Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம ஒரு vlog வீடியோ தாங்க பார்க்க போறோம். தீபாவளிக்கு செய்யக்கூடிய பலகாரங்கள்லாம் ஏற்கனவே நான் நிறைய ரெசிபீஸ் வீடியோஸ்ல கொடுத்துட்டேன். இப்போ வீட்டுக்காக நான் முறுக்கும் குலோப் ஜாமுனும் செய்ய போறேன். முறுக்கு நான் கொஞ்சம் அதிகமாவே செய்வேங்க. ஏனா எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கத்துல வீட்டுக்காரங்களுக்குலாம் கொடுக்கிறதுக்குலாம் நமக்கு நிறைய அதிகமாவே தேவைப்படும். அதனால நான் கொஞ்சம் அதிகமாவே செய்ய போறேன். அதை நான் இந்த vlogல கவர் பண்ண போறேன். அதுக்கப்புறமா குலோப் ஜாமுன் செய்ய போறேன். குலோப் ஜாமுன் வந்து என் பையனுடைய ஃபேவரட் ஸ்வீட்னு சொல்லலாம். எவ்வளவுதான் ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் அவனுக்கு குலோப் ஜாமுன் சாப்பிடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். சின்ன பிள்ளையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை விடல. ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதுக்காக குலோப் ஜாமுன் ரெசிபி நான் செய்ய போறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா saree vlogs பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க. saree vlogலாம் என்னால எடுக்க முடியலங்க. நான் திடீர்னு பிளான் இல்லாம போயிட்டு பர்ச்சேசிங் பண்ணதுனால என்னால saree vlogsலாம் கவர் பண்ண முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா saree vlogs உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்கிறேன். இப்போ நான் கட்டிட்டு இருக்கிற saree பாத்தீங்கன்னா தீபாவளி saree தாங்க. நான் இந்த தீபாவளிக்கு 3 saree எடுத்துர்ந்தேன். ஆவரேஜான ரேட்ல தாங்க எடுத்துர்ந்தேன். ரொம்ப ஹையான ரேட்லலாம் நான் எடுக்கவே மாட்டேன். ஏனா ஒரே ஒரு சாரியை நம்ம ஹை ரேட்ல எடுத்துட்டு கட்டிக்கிறதை விட ஒரு 2-3 saree நம்ம ஆவரேஜ் ரேட்ல எடுத்து டிசைனா கலரா கட்டிக்கலாம். இப்போ நான் கட்டிட்டு இருக்க saree பாத்தீங்கன்னா இன்னும் ப்ளவுஸ் எனக்கு ரெடி ஆகி வரல. வீட்ல இருக்கக்கூடிய மேட்சிங் ப்ளவுஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த saree பாருங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இது என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. இது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு இது டபுள் சைடு பார்டர் இருக்கும் இந்த சாரியில. இந்த சைடு பார்டர் கொஞ்சம் உள்ளுக்குள்ள மறைஞ்சி இருக்கு நான் ஃப்ளீட்ஸ் வச்சிருக்கிறதுனால. முந்தி பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். முந்திலயும் டபுள் சைடு வரும், செக்குடு வரும். இப்போ சாரியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்ட்ரைப்டு வரும். முந்தில மட்டும் செக்குடு வரும். அந்த மாதிரி டிசைன் தாங்க. நான் போரூர்ல இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ல தாங்க எடுத்தேன். எங்களுடைய பர்ச்சேஸ் எல்லாமே இந்த தடவை பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு போரூர் சரவணா ஸ்டோர்ல தான் நான் எடுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது, ஜாலியா என்ஜாய்மெண்டா இருந்தது. ஆனா என்னால vlog தான் கவர் பண்ண முடியல. சாரி, நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு vlog கவர் பண்ணி போடுறேன். இப்போ முறுக்கு நான் ரெடி பண்றதுக்காக கிச்சனுக்குள்ள போறேன். வாங்க எப்படி முறுக்கு செய்யறதுன்னு பார்க்க போறோம். முறுக்கு செய்யறதுக்காக நான் 1 கிலோ பச்சரிசியை கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துட்டேங்க. அது நான் முறுக்குக்கு அரைக்கும் பொழுதே ஒரு 1/4 கிலோ உளுந்து லேசா வறுத்துட்டு அதையும் சேர்த்து விட்டுட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் வெயில் காஞ்சதுனால எனக்கு அரிசி நல்லாவே காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா உளுந்தையும் வறுத்து அதிலே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேங்க. நான் எப்பவுமே வீட்டுக்கு முறுக்கு செய்யும் பொழுது இந்த மாதிரி தான் நான் செஞ்சிருவேன். எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிருவேன். ஆனால் நான் ஏற்கனவே ரெசிபி வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது வீட்டில் இருந்த பச்சரிசி மாவை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன். இது வந்து நான் முறுக்கு செய்யறதுக்காகவே நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். வழக்கம் போல் நம்ம முறுக்குக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ எள்ளு, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். எப்பவுமே முறுக்குக்கு மாவு பிசைறதுக்கு முன்னாடி அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் கடாய் வச்சுருவாங்க. ஏன்னா எண்ணெய் சூடாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெயை நம்ம எடுத்து ஊற்றி செய்யறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். இப்போ நான் முறுக்கு மாவு பிசைஞ்சிக்க போறேன். முறுக்குக்கு நான் மாவு பிசைஞ்சிட்டு இருக்கறேங்க. எள்ளு, உப்பு எல்லாமே சேர்த்து. ஏற்கனவே தீபாவளி ரெசிபீஸ் நிறைய நான் கொடுத்துருக்கேங்க. ஸ்வீட்ஸ், காரம் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம 1 மந்த்தா தீபாவளி ரெசிபீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த தீபாவளி பலகாரங்கள்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்க பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்ல தீபாவளிக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நான் இந்த மாதிரி தான் முறுக்குலாம் செஞ்சிட்டு இருப்பேன். எதுக்காக இவ்வளோ முறுக்கு செய்கிறேன்னா எங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் நான் போவேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நோன்பு இருக்குது. நோன்புக்காக நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போவேன். அங்கே போகும்பொழுது நான் வீட்டில் செஞ்ச பலகாரங்கள் தாங்க எடுத்துகிட்டு போவேன். கடையிலலாம் நான் வாங்கி எடுத்துகிட்டு போக மாட்டேன். எதுவாக இருந்தாலும் வீட்டில் செய்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் வீட்டில் செஞ்ச முறுக்கு, குலோப் ஜாமுன் இதெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு நான் கொடுப்பேன். அவங்களும் நோன்பு பலகாரங்கள்லாம் கும்பிட்ட பிறகு எனக்கு கொடுப்பாங்க. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு பரிமாற்றம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் வீடுகளுக்கும் நான் கொடுப்பேன். அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக விஷஸ்லாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாங்குவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கறது. அதுக்காக இந்த அளவுக்கு நான் முறுக்கு செஞ்சிட்டு இருப்பேன். பாருங்கள் எவ்வளோ மாவு போட்டு நான் பிசைஞ்சிட்டு இருக்கிறேன்னு. நான் மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. பிசையறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பொரிச்சு எடுக்க தான் எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக செய்வேன். அதனால் சீக்கிரமாகவே நான் முடிச்சிடுவேன். இப்போ கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கனால அதிக நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். முறுக்கு குடலையே நான் மாவு போட்டுட்டேன். இந்த மாதிரி கரண்டியை வச்சு பிழிஞ்சிட்டு டக்குன்னு போட்டு எடுத்துடலான் இருக்கேன். முறுக்கு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டேங்க. எனக்கு மொத்தம் 2 மணி நேரம் ஆச்சு. முறுக்கோட கவுண்டிங் நான் பார்க்கல. கிட்டத்தட்ட 100 முறுக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் 3 டிசைனில் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி டிசைன்லேயும் நான் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிசைன்லேயும் நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்டார் போட்டு அதுலேயே நான் பண்ணியிருக்கிறேன். 3 டிசைனில் நான் முறுக்கு பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் டைம் அதிகமாகவே ஆச்சு எனக்கு. மொத்தம் 2 மணி நேரம் ஆச்சுங்க. ஆனால் முறுக்கு மொத்தத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நான் எடுத்து வச்சுருவேன். இப்போ அடுத்ததாக குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்.
நான் அன்னபூர்ணா பிராண்ட் எடுத்திருக்காங்க. எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குலோப் ஜாமுனுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தண்ணி சேர்த்து பிசைவாங்க. நான் எப்போவுமே பால் சேர்த்து தான் நான் குலோப் ஜாமுன் மிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுக்கும். நான் குலோப் ஜாமுன் மிக்ஸை கலந்துக்க போகிறேன். குலோப் ஜாமுன் மிக்ஸை நான் எப்போவுமே மிக்ஸ் பண்ண உடனே 5 நிமிஷம் ஊற விட்டுருவேங்க. ஊற விட்டுட்டு அந்த கேப்பில் நான் ஜீரா ரெடி பண்ணிப்பேன். ஜீராவில் நீங்கள் ரெடி மிக்ஸில் பார்த்தீங்கன்னா 800 கிராம் அளவுக்கு சர்க்கரை யூஸ் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. 800 கிராம் சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு டிப்பாகவே சொல்கிறேன். 600 கிராம் அளவுக்கு சர்க்கரை உபயோகப்படுத்தினா போதும். நான் ஒவ்வொரு தடவையும் ரெடி மிக்ஸ் யூஸ் பண்ணும்போதெல்லாம் 600 கிராம் அளவு தான் சர்க்கரை யூஸ் பண்ணுவேன். சர்க்கரையை நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரை கம்பி பதம் வரா மாதிரி நீங்கள் ஜீரா எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே பாருங்கள் மிக்ஸ் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட 35 பீஸ் கிடச்சிருக்கு, மீடியம் சைஸ் பீஸு. இந்த சைஸில் நம்ம போட்டாலே பொரிச்சு எடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகவே எழும்பி வரும். ஜீராவும் நான் எடுத்துட்டேங்க. ஜீரா கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம பொரிச்சு போட்டோம்னா குலோப் ஜாமுன் உடையாது. அதுக்காக நான் ஜீராவும் எடுத்து வச்சுட்டேன். அரை கம்பி பதம், உங்களுக்கு கம்பி பதம் பார்க்க தெரியலனா 2 விரலை வச்சு அப்படி கையில் எடுக்கும் பொழுது பிசு பிசு பிசுன்னு கையில் ஒட்டும். அந்த பதம் வந்தால் கூட போதும். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பொரிக்கிறதுக்காக அடுப்பில் பேனையும் வச்சு எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன். பொரிச்சிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் ஜீராவில் போட்டு எடுக்க போகிறேன். எடுத்ததுக்கப்புறமா பார்ப்போம். குலோப் ஜாமுன் பீசஸ் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு நான் ஜீராவில் போட்டுட்டேங்க. அவ்வளவு அருமையாக இருக்குது. பார்க்கும் பொழுது சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்போவுமே குலோப் ஜாமுன் செஞ்சோம்னா நம்ம ஜீராவில் நல்லா ஊற விட்டுட்டு அரை மணி நேரமாவது குறைஞ்சது ஊற விடணும். ஊற விட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஜீராலாம் அந்த குலோப் ஜாமுன் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். இதே மெத்தடில் செஞ்சோம்னா குலோப் ஜாமுன் விரியாமல் உடையாமல் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக நமக்கு குலோப் ஜாமுன் கிடைக்குங்க. எனக்கு குலோப் ஜாமுனும் முறுக்கும் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. ரெண்டையுமே நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுங்க. குலோப் ஜாமுன் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். இன்றைக்கி எங்களுக்கு நோன்புங்க. அதனால் நான் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். நாளைக்கு அமாவாசை வரதுனால நாளைக்கு எண்ணெய் சீயக்காலாம் வச்சு குளிக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கே எண்ணெய் சீயக்காலாம் வச்சு சாமிகிட்ட கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். இது என்னுடைய இன்னொரு தீபாவளி சாரீ. தீபாவளி சாரீ பற்றி கேட்டிருந்தீங்க. நான் 3 சாரீ எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன். இதில் 2வது சாரீ இது. ஏற்கனவே ஒரு சாரீ நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா பார்டர் தனியாக தான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஜரி ஒர்க் பண்ணியிருக்கு. இது முந்தி. இது நான் உங்களுக்கு காட்டுறது முந்தி. பார்டர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருது, இந்த இடத்துல வருது. ஃபுல்லாக கவர் ஆகிருக்காது. அதனால் பார்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். டபுள் சைடு வராதுங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மேலே ஃப்ளீட்ஸ் கிட்ட கொஞ்சம் பார்டர் வரும். இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மயில் டிசைனில் சமிக்கி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. கலர் காம்பினேஷன்லாம் நல்லா இருந்தது. இதோட ப்ளவுஸ் தான் நான் போட்டிருக்கேன், மேட்சிங் ப்ளவுஸு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுவும் ஒரு ஆவரேஜ் ரேட்டு தான். இதுவும் நான் போரூர் சரவணா ஸ்டோரில் தான் எடுத்திருந்தேன். ஆனால் பரவாயில்லைங்க, ரொம்பவே சாரீஸ்லாம் விலை குறைவாக தான் நமக்கு அங்கே கிடைக்குது. எனக்கு ரொம்பவே கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுனால என்னுடைய பர்ச்சேசிங்கை நான் போரூர் சரவணா ஸ்டோர்லேயே முடிச்சிட்டேங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே நான் அங்கே தான் எடுத்தோம். என்னுடைய 2வது சாரியை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது ஒரு ஆவரேஜான ரேட்டு தான். இன்னொரு சாரியை நான் உங்களுக்கு அப்புறமா கட்டி காட்டுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நான் முறுக்கு குலோப் ஜாமுன்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு நான் படுக்கிறதுக்கு மணி 11:30 மணி ஆகிடுச்சிங்க. நான் குலோப் ஜாமுனை உங்களுக்கு ஊற விட்டுட்டு சாப்பிட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். என்னால் சாப்பிட்டு காட்ட முடியல. இப்போ சாப்பிட்டு காட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் கடைசியாக உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். இன்றைக்கி எங்களுக்கு நோன்பு நான் சொல்லியிருந்தேன். நோன்பு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் தாங்க போயிட்டு நான் நோன்பு கும்பிடுவேன். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் நோன்புக்கு எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் நான் போவேன். எங்கள் மாமியார் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பங்க. என்னுடைய ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர் அண்ணன் தம்பிங்க. எங்கள் ஹஸ்பண்டோட சேர்த்து 5 பேர். 5 ஃபேமிலியும் ஒன்றா கூடுவோம் ஒரே இடத்துல. எங்கள் மாமியார் ஒன்றா தான் நோன்பு கும்பிடணும்னு சொன்னதுனால நான் அங்கே தான் வருஷம் போயிட்டு நோன்பு கும்பிட்டுட்டு வருவோம். அங்கே என்னால் விளாக் கவர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா மொத்தம் ஒரு 25-30 பேர் நாங்கள் ஒன்றா கூடுவோம். ஒர்க்கு ரொம்பவே டைட்டாக இருக்கும். மதியம் லஞ்ச் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா நோன்பு பலகாரம்லாம் ரெடி பண்ணுவோம். நான் என்னென்ன ரெடி பண்ணுமோன்றதை வேணால் இப்போவே கூட நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் அதிரசம் செய்வோம். ஃப்ரெஷ்ஷாக அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதிரசம் செய்வோம். அதுக்கப்புறம் சுயம் செய்வோம். அதுக்கப்புறம் வடை எல்லாமே நான் ஏற்கனவே உங்களுக்கு ரெசிபி கொடுத்துருக்கேன். அப்பம் செய்வோம்.
இட்லிக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு இட்லி செய்வோம். இது எல்லாமே செஞ்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு நோன்புக்கு வச்சு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பலகாரங்கள் எல்லாமே படையல் போட்டு கும்பிட்டு கையில் நோன்பு கயிறுலாம் கட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட நைட்டு 10-10:30 மணிக்கு மேலே ஆகிடுங்க. எங்கள் மாமியார் வீட்டில் நோன்புக்கு என்னென்ன செய்வோங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். வாயிலே சொல்லிட்டேன், என்னால் vlog கவர் பண்ண முடியல, சாரி. அதுக்காக தான் நான் இப்போ சொல்லி முடிச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேற்று செஞ்ச பலகாரத்தை உங்களுக்காக சாப்பிட்டு காட்டுறேன். ஏற்கனவே நிறைய ரெசிபி வீடியோ கொடுக்கும்பொழுது நீங்கள் பலகாரங்கள்லாம் செய்கிறீங்க, ரெசிபிலாம் செய்கிறீங்க, ஏன் சாப்பிட்டு காட்டுறது இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. அப்போ சட்டுன்னு என்னால் வந்து ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு வந்து செய்ய முடியலங்க. நான் இன்ட்ரோ எண்டிங் மட்டும் ஃபேஸ் காமிச்சிருவேன். கிச்சனில் இருக்கும்பொழுது நான் ஃபேஸ் காட்டுறது இல்லை. இப்போ நான் vlogன்றதுனால உங்களுக்கு ஃபேஸ் காட்டி நான் பேசுகிறதுனால இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். ஆனால் குலோப் ஜாமுன் ரொம்பவே ஊறி இருக்குதுங்க. ஒரு குலோப் ஜாமுன் கூட உடையல, அவ்வளவு சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். நான் எல்லாம் ரெடியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். முறுக்கு எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி குலோப் ஜாமுன் பாருங்கள், ஒரு குலோப் ஜாமுன் கூட உடையில, அவ்வளவு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. அப்படியே ஸ்பூனில் அழுத்துனா ஸ்பூன் அவ்வளவு ஈஸியாக இறங்குது பாருங்கள். எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஜீராலாம் நல்லா ஊறி அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் ரெடிமிக்ஸ் வச்சு தான் செஞ்சேன். அதையும் நம்ம பதமாக செஞ்சோம்னா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக வரும். முறுக்கு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம வீட்லேயே நம்ம பார்த்து செய்கிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குது. இந்த முறுக்கு வந்து நம்ம 10-15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இல்லை தேவைன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ டைம் ஆயிடுச்சுங்க. நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கிறேன். அதனால் இன்றைக்கி vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நாளை காலையில் தீபாவளிக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நேற்று எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நோம்புலாம் சந்தோஷமாக கொண்டாடிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், கையில் நோம்பு கயிறு கட்டியிருக்கேன். எங்கள் வழக்கப்படி இந்த சிகப்பு கயிறு தான் கட்டுவோம். இந்த கயிறு நான் 3 நாள் வச்சுருப்பேன், இல்லைனா 1 வாரம் வரைக்கும் வச்சுருப்பேன். நோம்புலாம் நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி காலையில் எழுந்து குளிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேங்க. இன்னொரு சாரியும் நான் கட்டியிருக்கேன். தீபாவளி சாரீ நான் 3 சாரீ எடுத்ததாக உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ இன்னொரு சாரீ கட்டியிருக்கேன். பாருங்கள், இது நேவி ப்ளூ கலர் சாரீ. மெயின் கலர் நேவி ப்ளூ கலரில் இருக்கும். பார்டர் பார்த்தீங்கன்னா பிங்க் ரோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக நல்லா கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. முந்திலையும் இதே டிசைன் தாங்க இருக்குது. மேல் பார்டர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக மேலே இருக்கக்கூடிய பார்டர் இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஓரத்தில் இருக்கக்கூடிய பார்டர்லாம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக அழகாக இருக்குது. இதுவும் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் தாங்க. ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருக்குது. கிளாத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் காம்பினேஷனும் நல்லா இருந்தது. அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். இதுவும் நான் போரூர் சரவணா ஸ்டோரில் தான் எடுத்திருந்தேன். எல்லாமே ஒரே கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவ்வளவுதாங்க. இந்த தீபாவளி நல்லா என்ஜாய்மெண்ட்டாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் இந்த தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருப்பீங்க. இதோட நான் இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய vlog கொடுக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது. உங்களுக்கு vlog வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.